ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், இந்த ஹோல்டரில் 2 லைன்லேயும் எனக்கு பவர் சப்ளை வருது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ அதனால் இதை நான் எனக்கு வீட்டுக்காரங்க சொன்னவங்க என்னென்னு கேட்டால், இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புதுசாக போட்டுத்தாங்கன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோ இதாக இருக்குது, குப்பையாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, அவ்வளோ டஸ்ட்டும் மற்ற ஹோல்டரை ஃபுல்லாகவே ஹோல்டரை உள்ளுக்கு இந்த 2 டெர்மினல் வர லைன் 2ம் வெடிச்சிட்டுது. அதனால் அதை மாற்ற சொன்னவங்க. நானும் சரி ஓகேடா என்னடான்ட்டு கலட்டி பார்க்க வலிக்கிட்டேன்னா, கரெக்டாக முன்னுக்கு பவரை செக் பண்ணணும். பவர் 2 லைன்லேயும் வந்துச்சு, நியூட்ரல்லையும் பேஸ்லேயும் வந்துச்சு. ஸோ அதை 2யுமே என்ன செஞ்சேன்னா மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கரெக்டாக வலிக்கிட்டேன். பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள், இவ்வளோ கல் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன மண்ணாக அப்படியே மண் கட்டியாக அதுக்குள்ளே இருந்திருக்கு ஹோல்டர்ன்ற. அதாவது வட்டக்கட்டைன்னு சொல்லுவோம் நாங்கள் ஸ்ரீலங்காவில். இந்த வட்டக்கட்டைக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ மண் கல் சின்ன சின்ன அந்த மண்ணாக கிடக்குதுன்னு சொல்லி. ஸோ இது தெரிஞ்சீங்கன்றா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது என்னன்னு தெரியலை. ஸோ அது இதில் பாருங்கள், புதுசாக நான் வட்டக்கட்டை எடுத்துட்டேன். இந்த வட்டக்கட்டையை நாங்கள் சுவர்லேயும் ஃபிட் பண்ணலாம், அப்படி மரத்துகள்லையும் ஃபிட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதில் இந்த வட்டக்கட்டை ஸ்ரீலங்காவில் ப்ரைஸுக்கு ஒரு 100 ரூபா வரும். ஸோ அதில் வட்டக்கட்டையை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுது. வட்டக்கட்டையை ஃபிக்ஸ் பண்ணக்கு முன்னாடி அந்த வயர் வேறு லைனை நாங்கள் சாதாரண ஒரு வால் ஃப்ரேமால் ஹெச்எஃப் பிளேட்டில் வெட்டி விட்டால் சரி. அப்போ பாருங்கள், அந்த இடைவெளி எங்களுக்கு அந்த வயரை நன்னு படாமல் இருக்கும். அதனால தான் அதை நான் வெட்டி விட்டேன்னா. மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணி வரீங்கன்றா. இதில் பாருங்கள், ஹோல்டரை 1.5 இன்ச் ஸ்க்ரூ ஆணியை நீங்கள் தெரிவு செய்து எடுத்து வைங்க. ஏண்டா மரத்துக்கு புடைக்கல, அப்போ தான் சரியான 4 இன்ச்சு சரி உள்ளே போய்ட்டு பிடிப்படும். மற்ற நான் சீலிங் ரோஸ் எடுத்திருக்கேன். சீலிங் ரோஸ் கண்டிப்பாக தேவை. 2 கோர் வயரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் 2 கோர் வயரில் 1/2 மீட்டர் எடுத்தேன். நான் 1/2 மீட்டரில் 2 கோர் வயர் எடுத்திருக்கேன். சீலிங் ரோஸ் இதில் சீலிங் ரோஸ் நீங்கள் போடுற முறையும் இதில் சொல்கிறேன் பாருங்க. அதில் அந்த ஒன்று கீழ்ப்பக்கத்தால் ஓட்ட வரும் ஸ்க்ரூ இந்த லைன்ட வயரை விடக்கூடிய மாதிரி. ஆனால் இதுக்கு அப்படி வரையில்லை, எல்லாத்துமே மேல் பக்கத்தில் பாருங்கள். இதில் 2 கோர் வயரை கட் பண்ணி எடுத்து சிலிவெல்லாம் எடுத்த பிறகு நீங்கள் அதுக்கு ஒரு சைட்டுக்கு லேம்ப் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணுங்கள். லேம்ப் ஹோல்டரை கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு முடிஞ்ச அளவு இந்த வயரை சிலிவெல்லாம் எடுத்த பிறகு லேம்ப் ஹோல்டரில் அந்த லைனை ஒரு சைட்டுன்ற லேம்ப் ஹோல்டர்ன்ற ஒரு சைட்டுக்கு கொடுத்துட்டு இப்படி இதை நான் போடுற மாதிரி போட்டு லைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்களுடைய சீலிங் ரோஸில் ஒரு லைனை பேஸும் நியூட்ரலையும் சரி பார்த்து கொடுங்க. இதில் நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லணும்னா 2 லைனையும் கரண்ட் வந்துன்னு சொன்னோம்னா அது எப்படி என்ற சொல்லி நான் அதுக்கு ஒரு பெரும்பாலான வீடியோவை கண்டிப்பாக போடுறேன். இதில் ஹோல்டர் இதில் எப்படியும் உங்களுக்கு 290 ரூபா அப்படி தான் வரும். 290 ரூபா 190 ரூபா அப்படி வரும்னு நினைக்கிறேன். இது என்னடா நான் வாங்கியெல்லாம் வெளியால் அவங்கள விட்டு தான் வாங்கினது, வீட்டுக்காரங்கள்ட்ட. ஸோ இதில் ஹோல்டரை இதில் நல்லதும் இருக்குது, ஒரு நார்மலான விலைக்கும் இருக்குது. அதனால தான் இதில் 2 சைட்டையும் கொடுத்துட்டு அந்த லொக் இருக்குது. அந்த லொக்கை அந்த டிடி ப்ளஸ் வயரை அந்த வயரை லொக்கில் கொழி விடுங்க. அப்போ தான் கலண்டு வராது, மற்ற லூஸாக வராது, லூஸும் ஆகாது. நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீலிங் ரோஸை பாருங்கள். அந்த 2 கோர் வயரை சீலிங் ரோஸில் நாங்கள் இதில் சீலிங் ரோஸில் பூட்டணும். கண்டிப்பாக இதில் பூட்டும்போது நல்லா டைட் பண்ணி பூட்டிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு அது என்ன சொல்கிற அந்த பல்பை புடைக்கல கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா டைட் பண்ணிவிட்டு மற்ற 2 சைட்டுக்கும் நான் 3/4 இன்ச் ஸ்க்ரூ ஆணி எடுத்திருக்கேன். நீங்களும் 3/4 இன்ச் ஸ்க்ரூ ஆணியை யூஸ் பண்ணலாம். கொச்சி ஸ்க்ரூன்னு சொல்லுவோம், அதாவது பிளாக் கலரில் அந்த ஸ்க்ரூ ஆணியில் 3/4 இன்ச் ஸ்க்ரூ ஆணியை யூஸ் பண்ணி அதெண்டா நல்லா பிடிப்பாக இருக்கும். டைட் பண்ணி விட்டால் சரி.
அதில் வந்து அந்த சீலிங் ரோஸுக்கு வந்து இப்படி லொக் பண்ணி ஸ்க்ரூ அதை வந்து த்ரெட் மாடல் தான், த்ரெட்டில் போட்டு விட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள். இப்படியே வந்து கூடுதலான எங்களுக்கு இருந்துச்சுன்னா வயரை மடித்து விட்டிங்கன்னா நன்றி. பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். தேங்க்யூ.